கிரியேஷன்ஸ். இன்னைக்கு கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரமல் பாயாசம் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி இருந்தாலும் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். அதே போல் நான் கப் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இல்லையா, ஆக்சுவலாக 1 கப் அப்படிங்கிறது 250 ml, அதாவது 1/4 லிட்டர் பிடிக்கிறது. ஸோ 1/4 லிட்டர் பிடிக்கிற எந்த பாத்திரம் எடுத்துட்டிங்கனாலும் அதுதான் வந்து 1 கப். ஸோ இந்த கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கும் தனியாக இருக்குது. இந்த மாதிரி இது வந்து 1/4 கப், இது வந்து 1/2 கப், இது வந்து 1/3 கப். ஸோ இது மாதிரி தனித்தனியாக அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்ச அரிசியை கழுவி 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்குங்க. இப்போ கழுவிட்டோம். 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பாயசம் பண்ண போகிறோம். ஸோ இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்ச 3/4 கப் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது தானாக மெல்ட் ஆகி கேரமல் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஈவனாக மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. வேணும்னா 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லை தண்ணி ஆட் பண்ணாமையும் நம்ம பண்ணலாம். பாருங்கள், லைட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது இன்னமுமே நல்லா மெல்ட் ஆகி தேன் கலரில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஈவனாக எல்லா சைடும் கேரமல் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் தீஞ்சு போயிடும். பாருங்கள், பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிடுங்க, இல்லாட்டி தீஞ்சு நமக்கு கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். நம்ம எடுத்து வச்ச 1 லிட்டர் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினோன்னே கேரமல் இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். நம்ம மறுபடியும் ஒரு விசில் விட போகிறோம். அப்போ இது நல்லா மெல்ட் ஆயிரும். 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 பாதியாக அரைச்சிக்குங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு 1 பாதியாக அரைச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டதுக்கப்புறம் 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கேரமல் பாயசம் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், ஒரு விசில் வந்துருச்சு. கேரமல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் பாருங்கள். அந்த ஜிகிரதண்டா ஐஸ்கிரீமுக்கெல்லாம் எப்படி கலர் இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அந்த கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி கிடச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு திக்கானதுக்கப்புறம் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். அதனால் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே நல்ல அருமையான கலரில் சுவையான கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.